துரித உணவுகளையே நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பு மனசும் ரொம்பவே கெட்டு போச்சு. அதனால நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரிய முக்கிய நொறுக்கு தீனி உணவான வேர்க்கடலையை வாங்கலான்ட்டு இந்த கடை பக்கத்துல வந்தேன். ரொம்ப சின்ன கடை தான். அந்த வயசான அம்மா தான் அந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. இவங்க வேர்க்கடலையை 2 விதமா வச்சிருக்காங்க. ஒன்னு பச்சையா வச்சிருக்காங்க, இன்னொன்னு நல்லா வேக வச்சு வச்சிருக்காங்க. இப்ப நான் வாங்குறது வந்து ஹைபிரிட் வேர்க்கடலை. நல்லா உருட்டா எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். நான் அந்த கடையில் நிறைய முறை வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இந்த வயசான அம்மா மட்டும் தான் அந்த கடையை எப்பயுமே நடத்திட்டு இருக்காங்க. இவங்க கூட உதவி கூட நான் யாரையும் பார்த்தது இல்ல. படி 50 ரூபான்னு சொன்னாங்க. நான் 40 ரூபா கொடுத்தேன். 40 ரூபாய்க்கு எனக்கு நல்லா திரட்சியான வேர்க்கடலையே கொடுத்தாங்க, ஒரு கவர் ஃபுல்லா. அம்மா, அந்த தொழில் நீங்க எவ்வளவு நாள் செய்றீங்கன்னு நான் கேட்டேன். 15 வருஷத்துக்கு மேல இந்த இடத்துலயே தான் நான் வேர்க்கடலையை வித்துட்டு இருக்கேன். நான் ஆரம்பத்துல நிறைய தொழில் செஞ்சுட்டு இருந்தேன். அதுல எனக்கு போதுமான வருமானம் இருந்தது. ஆனா மனநிறைவு இல்ல. இந்த வேர்க்கடலை வியாபாரத்துல எனக்கு போதுமான வருமானமும் இருக்கு, மனநிறைவும் இருக்கு. இதை வந்து சின்ன பசங்க நிறைய பேர் வாங்கிட்டு சாப்பிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. காசு அதிகமா கொடுத்து வாங்கி சாப்பிடுற எந்த உணவும் தரமானதாகவும் இல்ல, காசு கம்மியா கொடுத்து வாங்கி சாப்பிடுற எந்த உணவும் வந்து தரம் தாழ்ந்ததும் இல்ல. இந்த மாதிரி ரோட்டு கடைகளில் இருக்கிற ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி சாப்பிட்டு நீங்களும் பயன்பெறுங்க.